மக்களே, நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை பட்டம். அதாவது மாசி பங்குனி சித்திரை மாதங்கள்ல நடக்கூடிய பட்டம் பாத்தீங்கன்னா குறுவை பட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு குறுகிய கால நெல் ரகம்ன்றதால குறுவை பட்டத்துக்கு எப்பயுமே குறுகிய கால நெல் ரகங்களை தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் தாக்கமும் அதிகமா இருக்கும். நீண்ட நாட்கள் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரோரம் காலங்கள்லயோ இல்ல அறுவடை காலங்களையோ மழை பெய்ய ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. கோடை மழை வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா குறுகிய கால பயிருன்றதால சீக்கிரமாவே அறுவடைக்கு வந்துடும். இந்த வெயில் தாக்கத்தையும் சமாளிக்கும். பட் ஆனா அந்த மழையிலும் மாட்டாத அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அறுவடை சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ அதற்கான ஒரு நெல் ரகத்தை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். மகேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நடுத்தர விவசாயிகளுக்கு இந்த நெல் ரகம் தெரியாத விவசாயிகளே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நம்பகத்தன்மகமான விளைச்சலும் அது மட்டும் இல்லாம கூடுதல் மகசூலும் அதிகப்படியான விலை விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர சன்ன நெல் ரகங்க. பொன்னி அரிசிக்கு நிகரான ஒரு அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா நெல் ரகம் தாங்க. ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா 10 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 15 கிலோ விதை நெல் இருந்தாவே நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். இது ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரி, தாளேடி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க. இந்த மகேந்திரா நெல் ரகத்தோட அரிசி பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் சுவையாகவே இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு ஒரு நல்ல ஒரு ரகம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகேந்திராவை நடவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 7 டன் மகசூலை தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகளை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ரொம்பவே சிறப்பான ஒரு நெல் ரகம். ஒரு நெல் கதிர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க. இந்த நெல்மணிகளோட நெல் கதிர் எவ்வளவு நீண்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடி அளவுக்கு பாத்தீங்கன்னா நீண்டமாவே இருக்கும். அதான் நம்ம அதிகப்படியான மகசூல் மட்டும் இல்லாம 1000 எடை 14.45 கிலோகிராம் அளவுக்கு உங்களுக்கு வெயிட் கிடைக்குங்க. நெல் வயலின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நெல் ரகம் இருக்கும். நீங்க இதுவே கை நடவா செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நாள்ல நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிருங்க. இதுவே நீங்க மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 நாள்ல இருந்து ஒரு 18 நாளுக்குள்ளேயே நீங்க நடவு செஞ்சு 75 கிலோ நெல்லின் விலை எவ்வளவு எதிர்பார்க்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா 1700 ரூபாயிலும் அதிகபட்சமா 2300 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து ஒரு 30 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இதனோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றும் புகையான், இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தா இந்த மகேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் ரகம். அதாவது 100 நாள்ல இருந்து 105 நாளுக்குள்ள உங்க அலுவலிக்கு வந்துடும். அதுவும் மட்டும் இல்லாம 75 கிலோ நெல்லின் விலை வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 1700 ரூபாயில இருந்து ஒரு 2400 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்கும் சாலிடா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சமையலுக்கு மிகவும் சுவையா இருக்கிற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா மகசூல் தரக்கூடிய நெல் ரகமும் கூடுதல் லாபம் தரக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா சமீப காலங்கள மகேந்திரா MPR 606ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்க. கண்டிப்பா விதை நெல் எல்லா இடத்துக்குலயும் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா பட்டங்களையும் ஓரளவுக்கு நல்லாதாங்க வருது. அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியலாம் வரும். ஸோ அதை பார்த்து நீங்க எந்தெந்த நாட்கள் எவ்வளவு விலை போகுது அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற அது போல எந்த நெல்லை நீங்க செலக்ட் பண்ணி பயிர் பண்றதும் உங்களுக்கு ஈஸியா ஐடியாவுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூடவே லைக் பண்ணிக்கங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன்.
அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உங்க அருகாமையில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதுதான் ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா பேஜ்ல எல்லா பேஜ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்க, அதாவது வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பேஜுகளை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரா அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், டடா.